ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். தற்போது கிடைத்த அண்மை செய்தி. அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது காவல் நிலையத்தில் புகார்கள் குவிந்து வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி ஒன்றில் மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவாக பேசியதாக வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து பள்ளி கல்வித்துறையின் சார்பில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடந்து வருகிறது. இதற்கிடையில் மகாவிஷ்ணு மீது காவல் நிலையங்களில் புகார்கள் குவிந்த வண்ணமாக இருக்கிறது. ஏற்கனவே சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்துடைய தலைவர் புகார் அளித்திருந்தார். அதே போல சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் மாநில தலைவர் வில்சன் என்பவர் நேற்று புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் டிசம்பர் 3 அமைப்பின் மாநில தலைவர் தீபக் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரும் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் மேலும் 2 புகார்கள் மகாவிஷ்ணு மீது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்துடைய தலைவர் தங்கம் என்பவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதே போல மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்கம் சங்க தலைவருடைய சரவணன் என்பவர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார்கள் தொடர்பாக காவல்துறை தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்னென்ன சட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அளிக்கக்கூடிய புகார்களில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மகாவிஷ்ணு இழிவாக பேசியிருக்கிறார். எனவே மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் புகார்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்போ தற்போது வந்திருக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் போலீசார் தற்போது ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யலாம் என்ற ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.